மக்களை கனவா கட்ட எப்படி கட்டணுங்கிறது போன பதிவில் போட்டிருந்தோம். இன்னொரு வாட்டி நீங்கள் போட சொல்லிருக்கீங்க தெளிவாக இல்லைன்னு. இதுதான் கனவா கட்டுற துணி. இதுதான் அந்த துணிக்கு மேலே அந்த சருகை மேலே வச்சு நம்ம சுற்றணும் நூல் கட்டை. நம்ம துணி வச்சு கட்டின அப்புறம் அந்த சருகை மேலே இந்த ஒயரை வச்சு தான் நம்ம சுற்ற போகிறோம். பல கலர் இருக்குது, நம்ம பிடிச்ச கலரை சுற்றலாம். நம்ம கனவா கட்டையில் வந்து ஒன் சைடு நம்ம வச்சு துணி கட்டியிருக்கோம். இந்த துணி வந்து அகலமானது. இது நம்ம ஒன் சைடு வச்சு நம்ம கட்டியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து இன்னொரு துணி வச்சு நம்ம கட்ட போகிறோம். அது வந்து அகலம் கம்மி, ஆனால் நீட்டமாக இருக்கும். இந்த துணி வந்து அகலமானது. இப்போ நம்ம சின்ன துணி, நீட்ட துணின்னு சொன்னோம்ல, அந்த துணியை வச்சு நம்ம முதுகில் வச்சு கட்ட போகிறோம். முதுகில் வச்சாச்சு. இப்போ நம்ம கட்டணும். இப்போ நம்ம 2 சைடும் துணியை வச்சு கட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயர் வச்சு கட்டணும் அந்த முதுகில். இந்த ஒயர் தான். இந்த ஒயர் வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம். அந்த கட்டையில் வந்து அளவு எடுத்து முதுகில் வச்சு கட்டணும். இப்போ நம்ம கட்டியாச்சு. ரோஸு, பச்சை, நமக்கு பிடிச்ச கலரை எடுத்து முதுகில் வச்சு கட்டியிருக்கோம். இன்னும் நம்ம ஒயர் சுற்றணும். நமக்கு பிடிச்ச ஒயரை நம்ம இப்போ சுற்ற போகிறோம். அழகாக இருக்குது. இனிமேல் ஒயர் சுற்ற போகிறோம். இப்போ நம்ம ஒயர் சுற்றோம். ஒன் சைடும் சுற்றலாம், டபுள் சைடும் சுற்றலாம். இப்போ நம்ம டபுள் சைடும் சுற்ற போகிறோம். டபுள் சைடும் சுற்றிட்டோம். முதுகில் நம்ம வச்ச அந்த ரோஸு, பச்சை ஒயர் இருக்குல்ல, அதான் நம்ம முதுகில் வச்சு சுற்றிடுவோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? கனவா கட்ட மாதிரி. இப்போ நம்ம கனவா கட்ட கட்டியாச்சு. நாளைக்கு நம்ம கனவா மீன் தான் பிடிக்க போகிறோம். கனவா பிடிச்சானா அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீர் பறவை மீனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம் மக்களே.